ஹாய் ஆடியன்ஸ், ரீசெண்டாக ஸ்டார் படத்தில் இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆன போஸ்டர் டீசர்ஸ்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த படத்துக்கு மேல எனக்கு எக்ஸ்பெக்டேஷனுமே இருந்தது. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க. ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய விஷயம் எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆச்சு. என்னால அந்த ட்ரெய்லர்ல கவினை வச்சு பார்க்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல நான் தான் இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு டைலாக்கும், ஒவ்வொரு சீக்வன்ஸும் அப்படியே கனெக்ட் ஆகுது. எனக்கு நான் சொல்ல வரல, சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கர்ஸுக்கும் இந்த படத்தில் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகும்னு தோணுது. நெக்ஸ்ட் கவின் என்ன மாதிரி நடிச்சிருக்காருப்பா. இப்படி ஒரு ஆக்டிங்கை கவின் கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட ஒரு படம் தான் நான் பார்த்துருக்கேன், டாடாங்கிற படம். அந்த படத்தில் அவர் என்ன மாதிரி நடிச்சிருந்தாரோ அது ஒன்று கூட இந்த படத்தை ரிப்பீட் ஆகல. அவ்வளவு நியூ எமோஷன்ஸ், ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒருத்தன் ஒரு ட்ரீமை நோக்கி ஓடுறதா இருக்கட்டும், இல்லை அவனோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஓடுறதா இருக்கட்டும், நான் இந்த விஷயம் தான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் தெரியும், நான் இதில் தான் சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்கு வரக்கூடிய தடங்கள் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு வந்தால் தான் அது தெரியும். எப்பயுமே ஒரு ஸ்டோரியை எந்த அளவுக்கு யதார்த்தமாக சொல்கிறோமோ, எந்த அளவுக்கு நேச்சுரலாக சொல்கிறோமோ அது மக்களோட கனெக்ட் ஆகும். முக்கியமாக மோட்டிவேஷன் ஸ்டோரியில் யதார்த்தமான ஸ்க்ரீன் பிளே தான் மேஜர் பிளே பண்ணும். இந்த ஸ்டார் ட்ரெய்லர் பார்க்கும்போது யதார்த்தமான சீக்வன்ஸ் நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம்க்கு எப்பயுமே இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. கவினை மோட்டிவேட் பண்ற மாதிரி வரக்கூடிய டைலாக்ஸுக்கு பின்னாடி ஒரு பிஜிஎம் ஓடும் பாருங்க, எனக்கு அப்படியே புல் அரிச்சிருச்சு. நான் மறுபடியும் ஏன் இந்த படத்தை யதார்த்தமா இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, இந்த படத்துல கவின் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம அவரோட ஃபேமிலி, முக்கியமா லால் சார் கவினோட அப்பாவா நடிச்சிருக்காரு, அவர் கஷ்டப்படுறதையும் காட்டுறாங்க. ட்ரெய்லர்ல ஒரு சீக்வன்ஸ்ல அவர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு கல்யாண மண்டபத்துல. அவர் ஒரு போட்டோகிராஃபர் நினைக்கிறேன், ட்ரெய்லர்ல அப்படிதான் இருக்கு. அவர் சாப்பிட விடாம போட்டோ எடுக்க கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரியான கஷ்டங்களை நேர்லயே நான் நிறைய பார்த்திருக்கிறேன். போட்டோகிராஃபர்ஸ் மண்டபத்துல ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்ப சாப்பிடுவாங்கன்னே தெரியாது, கேட்டா சாப்பிட்டுருவாங்க. உங்கள சில பேர் இப்படியும் சொல்லலாம், போட்டோகிராஃபருக்கு வேலையே மேரேஜ்ல நடக்கக்கூடிய போட்டோ வீடியோஸை ஷூட் பண்றது, வேலையை முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு நீங்களும் கேட்கலாம். யோசிச்சு பாருங்க, காலைல 7-8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுற அந்த மேரேஜ் நைட் வரைக்கும் போகும். ஒரு நாள் ஃபுல்லா ஒரு மனுஷனால சாப்பிடாம இருக்க முடியுமா? சோ இந்த ஸ்டார் படத்துல காட்டுறது ஒன்றும் ஓவர் ஹைப் பண்ணி காட்டல, ரியாலிட்டியில நடக்கிறத காட்டுறாங்க. நானே கண்ணால பார்த்துருக்கிறேன். இதனாலதான் இந்த படம் யதார்த்தமா இருக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி சீக்வன்ஸ் இந்த படத்துல நிறைய இருக்க போகுது. கண்டிப்பா இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் நீங்க கொடுக்கணும். முக்கியமா ஃபிலிம் மேக்கர்ஸை சொல்றேன், நீங்க கண்டிப்பா இந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுக்கணும். கவின்காக இல்ல, இந்த படத்தோட டைரக்டர் இளன்காகவும் இல்ல, முக்கியமா யுவன் சங்கர் ராஜாவுக்காகவும் இல்ல, உங்களுக்காக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அந்த படத்துல இருக்கிறது நீங்க தான். உங்களுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணாதான் ஒரு நாள் நீங்க படம் எடுக்கும் போது உங்களுக்கு வேற ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவான். சோ எல்லாருமே கண்டிப்பா தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்க. நானும் கண்டிப்பா பார்ப்பேன். பார்த்து என்னோட ரிவ்யூவை இந்த சேனல்ல போடுறேன். கடைசியா என்னுடைய ஃபேவரட் மோட்டிவேஷன் மூவி லிஸ்ட்ல எப்பயுமே 3 படம் இருக்கும். த மேன் ஹூ நியூ த இன்ஃபினிட்டி, அதாவது ராமானுஜம், அதுக்கப்புறம் MS தோனி த அன்டோல்டு ஸ்டோரி, அப்புறமா ஜெர்சி. இந்த படத்தோட லிஸ்ட்ல கண்டிப்பா ஸ்டார் மூவி சேரும் நம்புறேன். உங்களுடைய மோட்டிவேஷன் மூவி லிஸ்ட் என்னங்கிறத சொல்லுங்க. ஸ்டார் படத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறதே கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.